ஹே ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த அவரைக்காய் நம்ம மாடி தோட்டத்துலேருந்தே பறித்து இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 1 கிலோ அவரைக்காய் வந்திருக்கு. இது நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவரைக்காய் சைடில் இருக்க அந்த நாரெல்லாம் எடுத்து வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 வெங்காயம் பொரியலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், அது ஹீட் ஆனதும் கடுகு சீரகம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். 4-5 பல் பூண்டு, அது கொஞ்சம் பொன்னிறம் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன்ஸை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியிலே நம்ம அந்த அவரைக்காய் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகிற வரைக்கும் அவரைக்காய் நல்லா வேகணும். இந்த அவரைக்காயில் கால்சியம், மெக்னீஷியம், அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா அவரைக்காய் ரெடி. வீட்லேயும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மாடி தோட்டம் சீரீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.